தமிழ்நாடு பட்ஜெட் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை 2 மணி நேரங்களாக தாக்கல் செய்தார் நிதியமைச்சர். நிறைய புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி, அதற்கடுத்து ஒவ்வொரு துறையாக நிதி உயர்வு அப்படின்றது பற்றாக்குறை இருந்தாலும் இதற்கு மத்தியில் இந்த பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சங்கரன் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். சங்கரன், இப்போ பழைய திட்டங்கள் இல்லாமல், நார்மலான நிதி ஒதுக்கீடு இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எவை? வணக்கம் கார்கே. திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு, அதே போன்று பல புதிய திட்டங்கள் என்று அதிக அளவில் அறிவிப்பு செய்யப்பட்டு வருகிறது. உயர்கல்வித்துறைக்கு கடந்த ஆண்டு 6000 கோடி ரூபாய் என்ற அளவில் இருந்த நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு 8000 கோடி ரூபாயை கடந்திருக்கிறது. நாம் காலையிலேயே சொன்னது போல பள்ளி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு 44000 கோடி ரூபாயை தாண்டி இருக்கிறது. கடந்த ஆண்டு 40000 கோடி ரூபாய் என்று இருந்த நிலையில் இந்த ஆண்டு 44000 கோடி ரூபாய் என்ற அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய திட்டங்கள் என்று பார்க்கும்போது பள்ளி கல்வித்துறை சார்ந்து பல அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 1000 கோடி ரூபாய் செலவில் பள்ளிகளில் வகுப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்கள் கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1000 கோடி ரூபாயில் 600 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கும் 400 கோடி ரூபாய் தொடக்க கல்வித்துறைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நான் முதல்வன் திட்டத்திற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அது அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 5 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்று கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே 18.5 லட்சம் குழந்தைகள் இந்த காலை சிற்றுண்டி உணவை உண்டு வருகின்றனர். தற்போது கூடுதலாக 5 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பயன்பெற இருக்கிறார்கள். அதே போன்று மத்திய அரசு பணியில் சேரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, உயர்கல்வி முடித்த மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காக 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவதற்காக 2500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிக அளவில் படிப்பதற்கு, உயர்கல்வி செல்வதற்கு இந்த அறிவிப்பானது பயன்பெறும் என்பது கல்வியாளர்களுடைய பார்வையாக இருக்கிறது. 2500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று ஆசிரியர் சங்கங்களுடைய தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை அறிவியல் கல்லூரிகளில் 200 கோடி ரூபாய் செலவில் திறன் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டமும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பள்ளி கல்வித்துறை சார்ந்து, அதே போன்று உயர்கல்வித்துறை சார்ந்தும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்கள் அனைத்தும் கல்வியாளர்கள் மத்தியிலும், அதே போன்று ஆசிரியர்கள் மத்தியிலும் வரவேற்பு ஏற்பட்டிருக்கிறது. கார்கே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.